ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 1/2 kg சிக்கனை வச்சு சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் ரெண்டுமே குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யணும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 3/4 அளவுக்கு சிக்கன் எலும்பு தான் இருக்குது. கிரேவிக்கு எப்போவுமே எலும்பு சேர்த்து பண்ணுறப்ப அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எலும்பு தவிர கூட 2 லெக் பீஸும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை வதக்கி அரைச்சிக்கலாம். மசாலா வதக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நாம் இதை அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறனால ஒன்றும் பாதியமாக சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வச்சா மேலே வதங்கின மாதிரி இருக்கும், உள்ள வெங்காயம் சரியாக வதங்கி இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதுலேயே கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வரும். அடுத்ததாக இதில் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அதையும் இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறப்ப குழம்பும் நமக்கு நிறையா வரும், நல்லா திக்காக வரும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளியோட தண்ணியே போதும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இந்த அளவு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு அதே குக்கரில் கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் வாசனைக்காக முழு கரம் மசாலா சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலரில் வர தேவையில்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு சிக்கனை எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விடுங்க. சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும், அது வரைக்கும் இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. பாருங்கள், சிக்கனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளியை வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கியிருக்கோம், அதனால் கொஞ்சமான அளவு சேர்த்துக்கிட்டா போதும். எந்த நான்வெஜ் சமைக்கும் பொழுதுமே தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மல்லித்தூள் சேர்க்குறப்ப தான் குழம்பு நல்லா திக்காக வரும். அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் இப்போ இதில் சேர்த்துற வேண்டாம். மசாலாவோட சேர்த்து ட்ரையாகவே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மசாலா லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்க்க போகிறோம், அதனால் கம்மியான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் மட்டும்தான் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன், கூட வேறு எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதோட பக்குவம் கரெக்டாக இருக்குது, நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ கடைசியாக இதில் மூடி போட்டு விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கொத்து அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா கிள்ளி இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், குழம்பு நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஏன்னா அடியில் தேங்காய் பேஸ்ட் லைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வந்துடும். குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நம்ம இதில் இருக்க சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து இப்போ வறுவல் பண்ணிக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க.
சோம்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இதுக்கு அதிகம் சேர்க்குறப்ப அது சாப்பிடும்போது அதோட கிரன்ச்சினஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது, ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சிக்கன் கிரேவிலேருந்து, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் கிரேவி, அதுலேயே ஒரு கரண்டி மாதிரி கிரேவி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ட்ரையாக பண்ண போகிறேன் அப்படிங்கனால அந்த மாதிரி எதுவும் நான் சேர்த்துக்கல. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் வறுவலும் ரொம்ப ஈஸியாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஒரே குழம்புலையே சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த குயிக்கான சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.